எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நெயில்ஸ், ஒரு கிராஃப்ட் டிஐஒய் எதுனாலும் சொல்லிக்கலாம். ஸோ என்னோடய கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒன்று இருக்குது. ஸோ என்ன நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில்ஸ். இது வந்து நான் வளர்த்த நெயில்ஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் நெயில்ஸ்னே சொல்ல முடியும். நார்மலாக சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேக் நெயில்ஸ் வந்து விற்பாங்க, இந்த ஒரு பிளாஸ்டிக் செஞ்ச மாதிரி விற்பாங்க. ஸோ அது வேணாம் உங்களுக்கு வந்து அது இப்போ இந்த லாக்டவுனில் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக பேப்பர் வச்சா எப்படி வந்து செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது கூட நான் வந்து பேப்பர் வச்சு தான் செஞ்சேன். ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த ஃபேக் நெயில்ஸை எப்படி செய்யலாம் அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இந்த ஃபேக் நெயில்ஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் தேவை. நார்மலாக A4 ஷீட்டில் வந்து ஆஃப் கட் பண்ணிக்கோங்க. இந்த A4 ஷீட்டில் ஆஃப் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் பேப்பர். அதுக்கப்புறமா வந்து ஒரு கிளியர் டேப் நம்மளுக்கு தேவை, ஒரு பெருசான கிளியர் டேப். அப்புறமா வந்து ஒரு டபுள் சைட் டேப், பேப்பர் மாதிரி இருக்க டபுள் சைட் டேப். அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல ஷார்ப்பான சிசர்ஸ் நம்மளுக்கு தேவை. ஷார்ப் இல்லைனா வந்து குட்டி சிசர்ஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஷார்ப்பான சிசர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பென்சில், நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பென்சில். அப்புறமா வந்து ஒரு பென், பிளாக் பென். நீங்கள் எந்த பென் வேணாலும் எடுத்துக்கலாம். பிளாக் பென் இருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் நம்ம வரையலாம். ஸோ பிளாக் பென். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ஃபேக் நெயில்ஸ் செய்யலாம் அப்படின்னு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கட் பண்ணலாம். ஸோ இந்த A4 ஷீட்டில் நம்ம வந்து இந்த லைன்ஸ் மாதிரி நம்ம இப்படி வெட்டிக்கணும். சைடில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம லைன்ஸ் வெட்டிக்கணும் சிசர்ஸ் வச்சு. இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்து நல்லா பெருசாக வந்து இந்த லைன் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இனிமேல் நம்மளுக்கு வந்து இது தேவைப்படாது. ஸோ நீங்கள் வந்து ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற ரெண்டு ஹேண்ட்ஸுமே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் மோஸ்ட்லி வந்து நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் போடுவேன். நான் இதில் வந்து சாப்பிட்ற கை, ஃபுட் ஈட்டிங் கைன்றதுனால நான் வந்து இந்த கையில் நான் போட மாட்டேன். ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இதோ இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ எத்தனை பீஸ் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வந்திருக்கு நம்மளுக்கு. 3 ஸோ 6 வந்திருக்கு. இதில் வந்து நான் வந்து 5 நெயில்ஸ், நம்மக்கிட்ட 5 ஃபிங்கர்ஸ் தானே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த இதை வந்து நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 5 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இது இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெயில் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த நான் மாட்டியிருந்த நெயில்ஸை ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஈஸி டு ரிமூவ் தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக. ஸோ இந்த நெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவின்க்கு யூஸ் பண்ணால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த பர்த்டே பார்ட்டிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, ஒரு நெயில் எடுத்துக்கோங்க. ஒரு நெயில் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நார்மலாக வந்து உங்கள்கிட்ட நீங்கள் முன்னாடி செஞ்ச எங்கிட்ட வந்து முன்னாடி செஞ்ச நெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து முன்னாடி செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ முன்னாடி நெயில் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக அந்த முடிகிற இதில், அப்புறமா இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல இங்கே பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா, முடிகிற இடத்துல அப்புறம் எண்டிங்கில். ஸோ ரெண்டு இடத்துலையும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்க் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த நெயில் மாதிரி வரைய போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி வேணால் லாங் நெயில்ஸ் வேணும்னா லாங்காகவும் வரைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைனா ஷார்ட் நெயில்ஸ் வேணும்னா ஷார்ட்டாகவும் வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் லாங்காகவே நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து நெயில்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ இதுவில் நம்ம வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இதை நம்ம வரைஞ்சிட்டுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கணும் அதெல்லாம். ஸோ இப்போ நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து நெயில்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு என்ன வரைய தோணுதோ அதெல்லாம் வரையலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டி வரைய மாதிரி நான் வந்து கிட்டு மாதிரி ஒரு கேட் அந்த மாதிரி எதனாலும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டி வரைய போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான என்னதோ அது போட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி நான் ஒரு கிட்டி அழகாக கிட்டி வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
கிட்டி அப்படின்னு நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஒரு குட்டியாக கிட்டி, ஒரு நல்ல ஒரு க்யூட்டான ஹேண்ட் ரைட்டிங்கில் கிட்டின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதோ இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இங்கே இப்படி விட்டுருங்க. ஸோ அப்புறம் நான் இந்த மாதிரி ஹார்ட்டுன்னு போட்டு இப்படி ஒன்று வச்சுட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்படியே இங்கே வந்து பாருங்களேன். ஸோ இந்த நெயில் வச்சு மட்டும் இப்படி ஒட்ட முடியாது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து நல்ல ஒரு கிளியர் லுக் கொடுக்கறதுக்காக நான் வந்து டேப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேப் ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க. லாங்காக எடுத்துகிட்டு அப்படியே இப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நான் புக் மார்க் வச்சுக்கிறேன். ஸோ புக் மார்க் எதனாலும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ புக் மார்க் வச்சுட்டுனா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்படி போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து கட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதோ இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ ஒட்டிட்டு அப்படியே இப்படி எடுத்தோன்னா நல்லா பச்சைக்குன்னு ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிடுச்சா. ஸோ இந்த ஒட்டின இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இப்படி கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா சேமாக இப்படி ஒட்டிட்டு நான் இப்படி ஃபர்ஸ்ட் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இது வந்து இந்த நெய்யில் வந்து கட் பண்ணுறேன். ஸோ அந்த டேப்போடையே நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் டேப் போடுறேன் அப்படின்னா நம்ம நார்மலாக நெயில் பாலிஷ்க்கு மேலே நம்ம வந்து ஒரு கிளியர் நெயில் பாலிஷ் போடுவோம். ஸோ அது வந்து போடும் போது நம்மளுக்கு இன்னும் நல்லா ஷைனிங்காக ஸ்டன்னிங்காக இருக்கும். பட் ஆனால் இந்த பேப்பர் நெயில் பாலிஷில் வந்து அதை போட முடியாது. ஸோ தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து செல்லோ டேப் எடுத்து இது மேலே கவர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து இதெல்லாம் காமிச்சேன் இல்லையா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது இந்த மாதிரிலாம் நான் இப்படி காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ எல்லாமே வந்து ஒரே சைஸில் ஆக்சுவலி இருக்கக்கூடாது. எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ் வந்து ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். இது குட்டி, அப்புறம் இது வந்து கொஞ்சம் லார்ஜ், கொஞ்சம் மீடியம், பிக்கு, இது குட்டி பிக்கு, அப்புறமா இது வந்து லார்ஜு, இது மெகா லார்ஜு, இது மெகா லார்ஜு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்ற மாதிரி நம்ம ஃபிங்கருக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம இதை போடுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சைட்லலாம் நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஸோ இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நான் பக்கத்தில் ஓரமாக வச்சுட்டு அதே மாதிரி நான் எல்லாத்தையும் தனித்தனியாக செப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த டேப் வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிஜமான நெயில் பாலிஷ் மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக நான் வந்து பிளாக் இது வச்சு தான் பண்ணுறேன். நார்மலாக நீங்கள் ஸ்கெட்சை வச்சு பண்ணால் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு ஹேண்ட் ட்ரான் மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்களா, கேமரா மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும், அதனால் கேமரா மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நார்மலாக வந்து இந்த பெரிய டேப் வச்சு தான் நீங்கள் வந்து கவர் பண்ணணுன்னு கிடையாது. நார்மலாக நம்மக்கிட்ட வந்து கிளியர் டேப், ஆனால் கிளியர் டேப் வேணும். குட்டியாக இருக்க கிளியர் டேப் இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம நெயில்ஸ் பண்ணுறதுனால தின்னாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக போகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதையும் நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு நெயில்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பண்ணி தான் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டான நெயில். ஸோ இப்போ முடிய போகுது. ஸோ இப்படி கட் பண்ணி இப்படி ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். யாருக்கெல்லாம் இந்த நெயில்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ண பிடிக்குமோ அவங்களாம் வந்து லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ எனக்கு வந்து நெயில்ஸ் பண்ணுறதுனா ரொம்ப ஃபேவரெட்லாம் கிடையாது. ஏதோ 2 வருஷம் 10 வருஷம்லாம் கிடையாது. நேற்று தான் வந்து எனக்கு வந்து ஃபேவரெட் நெயில்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதை வச்சு அப்படியே ஒட்ட முடியாது, கை வந்து ஸ்டிக் ஆகிக்காது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் வச்சு இதை ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல டபுள் சைட் டேப் என் கையிலே ஒட்டிட்டு எல்லாத்தையும். ஸோ டபுள் சைட் டேப் நான் வந்து ஒட்டிக்கிறேன் எல்லாத்துக்கும். ஸோ டபுள் சைட் டேப்லாம் ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒட்டிக்கிறேன். ஸோ நெயில்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குப்பா. ஸோ இதை வந்து
இங்கே ஒட்டிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக வெளியே டபுள் சைட் டேப் தெரிஞ்சதுன்னா டச்சக்குன்னு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஒட்டிச்சா குட்டியாக இருக்கிறதுனால நான் குட்டியாக எப்படி இத்தணும்னு மட்டும் கட் பண்ணுறேன். ஸோ இதை ஒட்டிக்கிறேன். அப்புறமா லாஸ்ட்டாக இருக்கிறது இதை வந்து நான் ஒட்டி முடிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இப்போ நான் வந்து இதை ஒட்டிக்கிறேன். தட்ஸ் ஆல். நம்மளோட சூப்பரான க்யூட்டான நெயில்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸை வந்து நான் இப்படி ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கேமரா ஒட்டுறேன். ஸோ இப்படி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிட்டி ஒட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெயில்ஸை வந்து ஒட்டிட்டேன். ரொம்ப க்யூட்டாகிடுச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். வா அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்களேன். எனக்கு நார்மலாக நெயில்ஸ் இங்கே இது பாருங்களேன். வா அமேசிங்லோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஸோ இந்த டிஐஒய் கிராஃப்ட் ஃபேக் நெயில்ஸ் எதனால சொல்லிக்கலாம், கிராஃப்ட் எதனால சொல்லிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து நமக்கு எங்கிட்ட இருக்க பொருள் உங்கள்கிட்டையும் கண்டிப்பாக இந்த பொருள்லாம் இருக்கும். நான் வந்து இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் டேப் சொல்ல தேவையில்ல, சிசரும் தேவை, பென்சில் பென், அப்புறமா வந்து அப்புறம் டபுள் சைட், அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது தேவையான நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கிற ஒரு பொருள். ஸோ இந்த டிஐஒய் ஃபேக் நெயில்ஸை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் தனிஷா. பாய்.